இப்போ நாங்கள் வந்து கடல் கோட்டைக்குள்ளே நிற்கிறோம். இதில் வந்து பார்த்தா தெரியும் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு அரச மரம் ஒன்று நிற்கிது. அப்படியே இதெல்லாம் வந்து ஒரு ஜெயில்கள் வந்து பாருங்க அப்படி உள்ள இருக்கின்றது. கடலின் நடுவே காரை நகர் ஊர்காவர் துறையிடையே நீலக்கடல் விரிப்பில் கல் மாளிகை முக்கோண கொத்தளங்கள் கதை சொல்ல சிறுவர் விழிகளில் புது உலகம் காண கோட்டை எங்கள் பொக்கிஷம் எங்கள் பொக்கிஷம். இரு கரைகளுக்கும் நடுவே தனிமரம் போல அலைகள் வந்து தாளம் தட்டும் கல்லிதயம் கெமன் ஹீல் இது கடலின் மணிமுடி காலம் செதுக்கிய விசித்திர கலை சிறுவர் விழிகளில் மின்னும் அதிசயம் நீருக்கு நடுவே அமைதி தங்கும் அதிசயம். வணக்கம். காரைநகர் கடற்கோட்டைன்னு பரவலா அழைக்கப்படுற ஆமன் ஹில் கோட்டை ஃபோர்ட் ஹாமன் ஹில் பத்தின ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று தகவலை இப்போ பார்ப்போம். காரைநகருக்கும் ஊர்காவத்துறைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதியில தான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை அமைஞ்சிருக்கு. கோட்டையின் வரலாறு. போர்த்துகேயர் காலம். போர்த்துகேயர் காலம் 1618 வருஷம். பாக்கு நீரிணையில இருந்து யாழ்ப்பாணத்துக்குள்ள வர்ற கப்பல்களை கண்காணிக்கிறதுக்காக போர்த்துகேயர் முருகை கற்களை வச்சு இக்கோட்டையை கட்டுனாங்க. ஆரம்பத்துல இதுக்கு போர்த்தலசாரியல், அதாவது அரச கோட்டைன்னு பெயர் வச்சிருந்தாங்க. ஒல்லாந்தர் காலம் 1658 டச்சுக்காரர்கள் இக்கோட்டையை கைப்பற்றி 8 பக்கங்கள் கொண்ட பல்கோண வடிவத்துல ரொம்பவே பலமான கோட்டையா புனரமைச்சாங்க. இலங்கையோட வரைபடம் அவங்களுக்கு ஒரு பன்றியிறைச்சி துண்டு மாதிரி தெரிஞ்சதாலையும் அதோட கணுக்கால் பகுதியில இக்கோட்டை அமைஞ்சிருந்ததாலையும் இதுக்கு ஹாமன்கீல் அப்படின்னு பெயர் வச்சாங்க. பிரித்தானியர் காலம் 1796 இக்கோட்டை பிரித்தானியர் கைக்கு போச்சு. 20ஆம் நூற்றாண்டுல நோயாளிகளை தனிமைப்படுத்துற இடமாகவும் அப்புறம் ரொம்பவே பாதுகாப்புமிக்க சிறைச்சாலையாகவும் இதை பயன்படுத்தினாங்க. 1971 ஜே.வி. பி. கிளர்ச்சியின் போது ரோகண விஜயவேர உள்ளிட்ட பலர் இந்த சிறையில்தான் அடைக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ எப்படி இருக்கு? இன்னைக்கு இந்த வரலாற்று சின்னம் இலங்கை கடற்படையோட பராமரிப்புல இருக்கு. சுற்றுலா பயணிகள் வந்து தங்கி அனுபவிக்கிற ஒரு பாரம்பரிய விடுதியாகவும் உணவகமாகவும் இது இப்போ செயல்பட்டு வருது. கடலின் நடுவே நிசப்தமாய் நிற்கும் கோட்டை காலத்தின் கதைகள் சொல்லும் கல்வெட்டு அலைகளின் தாலாட்டில் உறங்கும் மௌனம் சாட்சியாய் நிற்கிது ஹாமன் ஹீல். ஹாமன் கடலின் நடுவே நிசப்தமாய் நிற்கும் கோட்டை காலத்தின் கதைகள் சொல்லும் கல்வெட்டு அலைகளின் தாலாட்டில் உறங்கும் மௌனம் சாட்சியாய் நிற்கிது ஹாமன் ஹீல். ஹாமன் இப்போ நாங்கள் வந்து கடல் கோட்டைக்குள்ளே நிற்கிறோம். இதில் வந்து பார்த்தா தெரியும் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு அரச மரம் ஒன்று நிற்கிது. இதில் வந்து அப்படியே தெரியும் பாருங்க. அப்படியே இதெல்லாம் வந்து ஒரு ஜெயில்கள் வந்து பாருங்க அப்படி உள்ள இருக்கின்றது. ஒன்று ரெண்டு சில இதில் கூட்ட பார்த்துருக்கேன். அந்த அவ்வளோ பாதுகாப்பற்ற முறையில் இருக்கின்றபடியா இப்போ நாங்கள் அப்படியே மேல் பகுதிக்கு ஏறி பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்குன்ட்டு.
பார்க்க ஒரு தீவுகளும் தெரியும். அப்படியே கடலுக்காரங்க அப்படி இருக்காங்க. கற்றாழைகள் நிறைய இருக்கு. இதில் ஒரு புறா கொண்டு வந்து நிற்குதுங்களா? இதில் பார்த்து அப்படி இந்த கோட்டையை பார்க்கலாம். அப்படியே சுற்றி இதில் ஒரு இடமும் இருக்குது.